வக்ரவுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்ற போகிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஜோதிட ரகசியம். ஆமாங்க, நாளைக்கு ஜூன் 18 வியாழக்கிழமையிலேருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு சில ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை அப்படியே தலைகளாக மாறப்போகுது. அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகிற காலம் வந்தாச்சுங்க. ஜோதிடத்தில் பலவிதமான யோகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷலான குபேர யோகத்தை தரக்கூடிய ஒரு யோகம்தான் இந்த மாளவிகா மகாபுருஷ யோகம். பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் இதுக்கு ஒரு தனி இடம் இருக்குங்க. இன்பங்களையும் வசதிகளையும் ஆடம்பரத்தையும் வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானால் உருவாகிறது தான் இந்த மாளவிகா யோகம். சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்தில் ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ, அதுவும் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்தாலோ இந்த யோகம் உண்டாகும். இந்த யோகம் அமைஞ்சா சாதாரணமாக இருக்கிறவங்க கூட திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிடுவாங்க. வீடு வாசல் வண்டி வாகன வசதிகள்னு எல்லாமே தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கிரக மாற்றம் தான் நாளையிலிருந்து ஆரம்பமாகுது. இதனால் அடுத்த 5 வருஷத்துக்கு ராஜயோகத்தை அனுபவிக்க போகிற அந்த 5 அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் யார் யார், அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, பண வரவு எப்படி இருக்க போகுது, கடன் தொல்லைகள் எப்படி தீரப்போகுது, இதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப விலாவரியாக பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்னு ரொம்ப தெளிவாக புரியும். சரி, இந்த மாளவிகா மகாபுருஷ யோகத்தால் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். சுக்கிரன் அப்படின்னாலே அது சுபகிரகம், செல்வத்தோட அதிபதியும் கூட. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், பண நெருக்கடிகள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம், ஒரு முடிவு காலம் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. முதலாவது விஷயம், உங்களோட பொருளாதார நிலைமை. கைக்கு வர்றது வாய்க்கு பத்தலை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே 4 பக்கமும் இருந்தும் பணம் வர்றதுக்கான வழி பிறக்குங்க. நீங்கள் தொடர காரியங்கள் எல்லாமே பெரிய லாபத்தில் முடியும். 2வது, தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. முதலீடு செய்ய பணம் கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷனு, சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்க நினச்சதை விட பெரிய நல்ல செய்தி வந்து சேருங்க. 3வது விஷயம், குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாகும். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு காலம். சொத்து சேர்க்கை ஏற்படுங்க. கடன் தொல்லைகளால் நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களுக்கு கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் ரொம்ப ஆச்சரியமான முறையில் உங்களை தேடியே வரும். மனசில் ஒரு புது தெம்பும் தைரியமும் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிற அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் யார் அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரங்க தான். சுக்கிரனோட சொந்த நட்சத்திரமே பரணி தான். அதனால் இந்த மாளவிகா யோகத்தோட முழு பலன்களையும் முதல்ல பெற போகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி தான். இத்தனை நாளாக நீங்கள் மற்றவங்க கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நமக்குன்னு ஒரு காலம் வராதான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. இதோ உங்களுக்கான காலம் வந்தாச்சுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் மழைதாங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் தொட்டாலும் சரி, அதில் அமோகமான லாபம் கிடைக்கும். குறிப்பாக மீடியா, சினிமா, கலைத்துறை, ஜவுளி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, நகைக்கடை நடத்தக்கூடியவங்க, அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். உங்களோட பேச்சுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல சம்பளத்தோட வேலை அமையும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு விசா ரொம்ப சுலபமாக கிடைக்கும். கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பேங்க் பேலன்ஸ் உயர ஆரம்பிக்குங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்தினவங்க அவங்களா வந்து பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட மறைஞ்சு உடம்பு நல்லா சுறுசுறுப்பாங்க. மொத்தத்தில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இது ரொம்ப பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பூரம். பூர நட்சத்திரமும் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் வர ஒரு நட்சத்திரம் தான். சிம்மராசியில் வர பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாளவிகா மகாபுருஷ யோகம் அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு வேலையிலையோ இல்லை குடும்பத்திலையோ ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்திருக்கலாம். நிம்மதியான தூக்கம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் நாளையிலிருந்து நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க.
உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பண வரவை பார்க்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக இருந்த கோர்ட்டு கேஸுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் பெரிய தொகை கைக்கு வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிலம் வாங்குறது விற்கிறதுல டபுள் லாபம் கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் வரிசையாக நடக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு வேலை வாய்ப்பு பற்றின கவலைகள் தீரும். அவங்களுக்கு நல்ல இடத்துல வரணமையும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் மறைஞ்சு ஒற்றுமை பலப்படும். புது வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரம் போடுவீங்க. மற்றவங்க கிட்ட நீங்கள் இழந்த கௌரவமும் பதவியும் உங்களை தேடி வரும். உங்களை தப்பாக நினச்சவங்க எல்லாம் இனி உங்களை மதித்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த 5 வருஷ காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறையை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்துக்களை சேர்த்துருவீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னா ரோஹிணி. சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கிரனோட மாளவிகா யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகுது. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப ரசனை உள்ளவங்களா அன்பானவங்களா இருப்பீங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக சில முடக்கங்களை சந்திச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமாக இருக்க போகுது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு போன்ற விஷயங்களில் முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும், பிஸ்னஸ் பெருசாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசாங்க வழியில் பேங்க் லோனு ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போன டிரான்ஸ்ஃபரு அவங்க கேட்குற இடத்துக்கே கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை திறமையை பாராட்டி புது பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. இதனால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட கற்பனை திறனும் க்ரியேட்டிவிட்டியும் அதிகமாகுங்க. வீட்டில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். பெண்களால் குடும்பத்துக்கு நல்ல நன்மைகள் உண்டாகுங்க. உங்களோட நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஆச்சரியமான முறையில் நிறைவேற போகுதுங்க. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் சுவாதி. ராகுவோட ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் இந்த மாளவிகா யோகத்தை தரதுனால அதிர்ஷ்டம் கூரை பிச்சுட்டு கொட்ட போகும் தாங்க சொல்லணும். இத்தனை நாளாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கல. மற்றவங்க உங்கள் உழைப்பை சுரண்டிக்கிட்டாங்கன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை மாறுங்க. உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் திடீர் திருப்பு முனைகள் ஏற்படும். புதிய கஸ்டமர்கள் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாமே நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் அமோகமாக நடக்குங்க. அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல செய்தி வருங்க. பரீட்சைகளில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. அரசியல் மற்றும் பொதுநல சேவையில் இருக்கவங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு ரொம்பவே உயரும். பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். வீடு வாகனம் வாங்குகிற யோகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக தீர்ந்து மனசில் ஒரு நிம்மதி பிறக்கும். ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடச்சி அதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டாகுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் ரேவதி. புதனோட ஆதிக்கம் பெற்ற மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மீனராசி அப்படிங்கிறது சுக்கிரனோட உச்ச வீடு. சரிங்களா? இந்த மாளவிகா மகாபுருஷ யோகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகுது. இத்தனை நாளாக மன உளைச்சல் குழப்பம் தவறான முடிவுகளால் பண நஷ்டம்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு இனிமே தெளிவான சிந்தனை பிறக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக முடியும். வியாபாரத்தில் புது புது யுக்திகளை கையாண்டு பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. குறிப்பாக கம்ப்யூட்டரு ஐடி துறை கன்சல்டிங் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்கு இந்த 5 வருஷம் தொட்டதெல்லாம் பொண்ணாங்க. பண வரவு ஏகத்துக்கும் இருக்கும். கை நிறைய சம்பளத்தோட புது வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்லை வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட கனவு ரொம்ப சுலபமாக நினைவாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சண்டைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். உறவினர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பு ரொம்ப உயரும். தடைப்பட்டு நின்ன கல்யாண சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். நீண்ட நாள் நோய்களில் கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைச்சி உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சீராகுங்க. நண்பர்களே, இந்த 5 நட்சத்திரக்காரங்களுக்கு கிரகங்களோட நிலவரப்படி மாளவிகா மகாபுருஷ யோகம் மூலியமாக நல்ல தன வரவும் கோடீஸ்வர யோகமும் வரது உறுதிதாங்க. இருந்தாலும் இந்த யோகத்தோட முழு பலன்களையும்
எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சில எளிய ஆன்மீக பரிகாரங்களை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிர பகவானோட ஆசி முழுமையாக கிடைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. நெய் விளக்கு ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறது இல்லை அதை கேட்குறது ரொம்பவே விசேஷம். வசதி இல்லாத ஏழை பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்க. சுமங்கலி பெண்களுக்கு வளையல், குங்குமம், மஞ்சள் போன்ற மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அதே போல் மொச்சை பயிரை நிவேதனம் செஞ்சு தானம் பண்ணுறது சுக்கிரனோட அருளை அதிகமாக்கும். இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கிரக நிலைகளை அடிப்படையாக வச்சு கணிக்கப்பட்டது தாங்க. உங்களோட ஜாதகத்தில் லக்னம் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தெரிஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பானது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.